ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். சாலமோன் சொல்வதை கேட்க போகிறோம். தேவன் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரோ? ஏதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று சொல்வதை நாம் கேட்டோம். சாலமோன் நாட்களிலே 40 வருஷங்கள் தேசம் அமைதியாக இருந்தது. அது நிமித்தமாக தாவீது கட்ட முடியாத, தேவன் அனுமதிக்காத ஒரு ஆலயத்தை சாலமோன் கட்டினார். கட்டி முடித்த பின்பு பெதிச நாளில் அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம். இது பெதிச செய்யும் போது தேவன் வருவாரா? அவருடைய மகிமை இங்கே தங்குமா? தேவன் வாசம் செய்வாரா? அவருடைய அசைவாடுதல் இருக்குமா என்கிற சந்தேகம் மனதோடு தான் இதை சொல்லுகிறார். அவரை குறித்து சொல்லும்போது அவர் வானாதி வானங்களை கொள்ளாதவர் அப்படின்னா, நான் கட்டின ஆலயத்தில் வருவாரா என்று சொன்னார். ஆண்டவராய் தேவனாய் இயேசுவை நாம் கட்டின ஆலயத்திற்குள்ளாக அவரை அடுக்கி வைக்க முடியாது. அவர் எங்கும் இருக்கிறவர். அவர் ஏசாயாவின் தீர்க்கதரிசியை சொல்லும்போது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நாம் தங்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். நாம் கூடுகிற இடம்தான் தேவாலயம், சபை. ஆனால் தேவன் தங்கக்கூடிய இடம் அப்படின்னா உங்களுடைய சரீரத்திலும் என்னுடைய சரீரத்திலும் தேவன் தங்குகிறார். நீங்களே ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இந்த சரீரம்தான் ஆலயம். இந்த ஆலயத்தில் தான் தேவன் தங்க விரும்புகிறார். இந்த ஆலயத்தில் தன் சிங்காசனத்தை இருதயத்தில் வைத்து அமர்ந்து தேவன் நமக்குள்ளே வாசம் செய்ய விரும்புகிறார். ஆக தேவ பிள்ளைகளாக நம்ம இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை அறிந்து இந்த சரீரத்தை பரிசுத்த ஆலயமாக, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக நாம் அர்ப்பணித்தால், இன்றைக்கு சாலமோனுடைய ஆலயத்தில் இறங்கின அதே மகிமை உங்கள் மேலே இறங்கி வரும். உங்கள் இதயங்கள் கொழுந்து விட்டு எரிய செய்யும்.